ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஃபேமிலி அவுட்டிங் தான் பார்க்க போகிறீங்க. இது சடனாக எடுத்த பிளான் தான். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் சாப்பிட்டோம், அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நானும் ஒரு 10 நிமிஷம் 11 நிமிஷம் வீடியோ போடணுன்னு ஆசை தான். பட் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியலை. இந்த வீடியோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். இனிமேல் நான் இந்த மாதிரி லாங் வீடியோஸ் போடுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவோட கமெண்ட்ஸும் என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஆக்சுவலாக கன்னியாகுமரியில் ஒரு பெரிய சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் எல்லா வருஷமும் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். 10 நாள் திருவிழா நடக்கும். இந்த 9ஆம் திருவிழா 10ஆம் திருவிழாலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய லைட்ஸ்லாம் போட்டு, நிறைய கடையெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே. நான் லாஸ்ட்டாக போனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 5th 6th அந்த டைமில். ஆக்சுவலாக ஏஜ் வந்து ஒரு 10லேருந்து 11 வயசு தான் இருக்கும். அதுக்கு மேலெலாம் போக வாய்ப்பில்லை. அந்த டைமில் போனது ஒரு 2 வாட்டி போயிருப்பேன். அந்த டைமில் எங்கள் வீட்டுக்கிட்ட உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷம் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் ஆகுது. இப்போ தான் போகிறேன். சாட்டர்டே நைட்டு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் ஒர்க்கெல்லாம் முடித்து கிளம்புறதுக்கே ஒரு 7 o'clock எல்லாம் ஆயிடுச்சு. ஒரு 6:45 7 o'clockலாம் ஆயிடுச்சு. காரில் போனதுனால மேக்ஸிமம் ஒரு ½ an hourக்குள்ளேயே நாங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆனதுக்கப்புறம் ஒரு 8:30 8:45 போல் தான் கிளம்புனோம். ஒரு மணி நேரத்தில் வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போனோம். ஆனால் வீட்டுக்கு வந்த போதே எவ்வளோ நேரம் ஆச்சு நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேவா? இந்த தெருவில் ஆக்சுவலாக நிறைய மெமரிஸ் இருக்குது. எனக்கும் எங்கள் வாப்பாக்குள்ள மெமரிஸ் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் 1-2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அதனால் இந்த தெருவில் போன உடனே எனக்கு நிறைய மெமரிஸ் வந்துச்சு. நான் அதெல்லாம் என் ஹஸ்பண்ட் கிட்ட, அம்மா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். கீழே போனதும் நிறைய கடை இருந்து, லைட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. அவ்வளோ லைட்ஸ், நிறைய லைட்ஸ் அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிஞ்சு பார்க்கறதுனாலே என்னவோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு இடமும் பார்க்கறதுக்கு. போன உடனே மாங்காய் நம்ம கண்ணில் பட்டுட்டு போய் உடனே நாங்கள் மாங்காய் வாங்கினோம். ஆளுக்கு 2 மாங்காய் வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணோம். 30 rupees இருக்கும்னு நினைக்கேன். அதுக்கப்புறம் கீழே போக போக கடலெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி கீழே போனப்போ சோளம் வச்சுருந்தாங்க. ஸ்வீட் கார்ன் தான் இருந்து, நார்மல் சோளம் இல்லை. அது ஒரு 50 rupees ஆச்சு. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். கூட்டம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவ்வளோ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். கீழே வந்து சர்ச்சில் மாஸ் ப்ரேயர்லாம் நடக்கிறதுனால கீழே தான் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. கீழே வர போனோம். அந்த சர்ச் வரைக்கும் போனோம். சர்ச்லலாம் லைட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்து, கலராக மல்டி கலராக அப்படி மாறிக்கிட்டே இருந்த கலர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வர ஆரம்பித்தோம். திரும்பி போகிற வழியில் பொட்டேட்டோ பொரிச்சிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு 3 உருளைக்கிழங்கு நாங்கள் தான் செலக்ட் பண்ணி அதை அழகாக பொரிச்சு தந்தாங்க. அதையும் சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் மேலே போய்கிட்டு இருந்தோம். மேலே போய் அந்த ராட்டெல்லாம் நடக்கும்ல, அந்த இடத்துக்கு போனோம். எவ்வளோ சின்ன இடம் இல்லை, அது பெரிய இடம் தான். ஆனால் நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் அவ்வளோ கேம்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த கொலம்பஸ்ஸு, பெரிய ராட்டு. கொலம்பஸ்லேயே 2 டைப்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் சின்னது, கொஞ்சம் ரொம்ப பெருசு. அதில் அப்படி இருந்துச்சு. நான் ஒரு 2 ரைடு போனேன். அந்த பெரிய கொலம்பஸ்லேயும் போனேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரைடு, அது வந்து நல்லா இருந்துச்சு. அந்த கொலம்பஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ நான்லாம் பயங்கரமாக கத்திட்டேன். இன்றைக்கி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டேன். அண்ட் அங்கெல்லாம் போய் முடித்து ஃபுல்லாக அங்கேயே கொஞ்சம் நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எங்கள் அம்மாவும் எந்த ரைட்லையும் ஏறல. சரி, எங்கள் அம்மாவையும் அவளையும் வந்து ஒரு சின்ன ரைடில் ஏற்றி விட்டோம். ட்ரெயின் மாதிரி ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். சரி, அதுலேயும் ஏற்றி விட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணால். அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். எல்லோரும் சேர்ந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இனி மேக்ஸிமம் நான் பெரிய வீடியோஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அதே போல் நீங்களும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடணும், அந்த மாதிரி ஒரு என்கரேஜ் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.